நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோன் பேசுகிறேன். 12/7/2021 திங்கட்கிழமை இன்றைய தினம் 2013 ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தின் மாநில தலைவர் திரு வடிவேல் சுந்தர் அவர்களின் தலைமையில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் புடைசூழ தலைநகரில், அதுவும் குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் முகாமிட்டு அனைத்து தலைவர்களையும் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களிடம் நேரிலே மனு கொடுக்கும் நிகழ்வு முன்னெடுத்து சென்றிருக்கிறார் நமது தலைவர் அவர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட நம்ம சங்கத்தின் மாநில தலைவர் வடிவேல் சுந்தர் அவர்கள் மற்றும் மாநில நிர்வாகியான வடமாவட்ட பொறுப்பாளர் ஏகாம்பரம் அவர்கள் மற்றும் திருச்சி மண்டல பொறுப்பாளர் அருமை அண்ணன் திரு பிரபாகரன் அவர்கள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் எனது இனிய அண்ணனுமான அண்ணன் மகேஸ்வரன் அவர்கள் மற்றும் காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அருமை நண்பர் சிதம்பரம் அவர்கள் மற்றும் திரு கவியரசன் அவர்கள் மற்றும் நம் சங்கத்தின் தொடர் போராளியும் விசுவாசத்திற்கு உட்பட்டவருமான தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எனது இனிய நண்பர் திரு தருமபுரியைச் சேர்ந்த அருமை தம்பி இளையராஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். மேலும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2 அணியாக வெவ்வேறு அணியாக சென்று களம் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் காலையிலே அதிகாலையிலே, அதிலும் குறிப்பாக 6:30 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுதே நீண்ட வரிசையிலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. அதிலே முதல் வரிசையில் முதல் ஆட்களாக நமது நண்பர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில் போன பிறகும் அங்கே படிப்பறிவற்றவர்கள் பாமர மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் மனு கொடுக்க ஏதுவாக எதுவுமே இல்லாமல் வரும் பொழுது அவர்களுக்கு நம்மிடம் இருந்தக்கூடிய அந்த A4 தாள்களை கொடுத்து எழுதியும் கொடுத்து அவர்களுக்கு கவரு போன்ற உதவியெல்லாம் செய்து இப்பொழுதிருந்தே அந்த தன்னலம் பார்க்காமல் பொதுநலத்தோடு நமது மாநில தலைவர் உள்ளிட்ட நண்பர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தனக்காகவும் உழைக்காமல் இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம்தான். தொடர்ந்து பல கட்ட வேலைகளை செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று தமிழக அரசால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் பொதுமக்களிடம் நேரடியே மனுவை பெற்றுக்கொள்வார் என்று அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அது அனைத்து தேர்வர்களுக்கும் தெரிந்திருக்கும். அந்த சூழலை சரியாக பயன்படுத்தி இன்றைய தினம் நம்முடைய மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு அத்தனை நண்பர்களும் தனித்தனியே அவர்கள் மாவட்டத்தின் சார்பாக 8 ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்காக இன்றைய தினம் கோரிக்கை கடிதம் கொடுத்தோம். அதிலும் அந்த கோரிக்கையில் 2013 ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு வரக்கூடிய காலி பணியிடங்களில் 2013 ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 8 ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு முன்னுரிமை அளித்திட வேண்டும். ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்தது போல, தளபதியார் அவர்கள் அறிக்கை விட்டது போல, அந்த அர்த்தமற்ற அரசாணையான அரசாணை 40 வயதுக்கு மேல் பணிபெற முடியாது என்ற அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மீண்டும் நியமன தேர்வு என்ற ஒரு நிலையை ரத்து செய்துவிட்டு ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் இன்னொரு நியமன தேர்வு எழுத வேண்டும். அந்த அவல நிலையை மாற்றி 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு பதிவு மூப்பின் அடிப்படையில் மற்றும் டெட்டு சீனியாரிட்டியின் அடிப்படையில் பணி வழங்க ஆவணம் செய்திட வேண்டும். உடனடியாக இதற்குண்டான வேலைகளை செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். அந்த வகையில் உள்ளே சந்தித்து, அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் இன்றைய தினம் சந்தித்தோம். அந்த வகையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நம்மளுடைய சங்கத்தினுடைய மாநில தலைவர், மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் 12/7/2021 இன்றைய தினம் சட்டமன்றத்திலே சந்தித்து நமக்கான கோரிக்கையை கொடுத்தார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு, கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை சென்ற இடமெல்லாம் நீங்கள் தான், உங்கள் கோரிக்கை எங்களுக்கு தெரியும், பள்ளிகள் திறப்பு கூடிய சூழல் ஏதுவாக அமைந்தவுடன் கண்டிப்பாக தலைவர் அவர்களிடம் சொல்லி உங்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர கண்டிப்பாக நான் முயற்சிகள் மேற்கொள்வேன் அப்படின்னு ஆணித்தரமாக நமக்காக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் நன்றியை தெரிவித்த வண்ணம் இருக்கிறோம். தொடர்ந்து விரைவில் நமக்காக ஒரு தீர்வை பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நித்தம் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
அதற்கடுத்தபடியாக இன்றைய தினம் தமிழக முதல்வர் மற்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்துவிட்டு மற்றும் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இதர துறை மற்ற அத்தனை தலைவர்களையும் சந்தித்து சங்கத்தின் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதை தாண்டி நீ வரக்கூடிய நாட்களில் இன்னும் சில தினங்கள் தலைநகரிலே முகாமிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகளை 2 குழுக்களாக தனியாக வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து செயல்பட்டு வருகிறோம். அந்த வகையில் மாநில தலைவர் வடிவேல் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும் என்னுடைய தலைமையில் ஒரு குழுவும் செயல்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக நான் சிவகுமார் நண்பர் சிவகுமார், ஏகாம்பரம் சார், என்ஆர் முருகன் சார் தலைமையில் நாங்கள் அடுத்த கட்ட பணிகள் நாங்கள் செய்து வருகிறோம். இந்த வகையில் தொடர்ந்து பல முயற்சிகளை, அதுவும் ஏற்கனவே சொன்னது போல சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதுவும் பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கையின் போது நமக்கான குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் சட்டசபையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் தமிழக முதல்வர் மற்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் நம்முடைய சங்கத்தினுடைய கோரிக்கையை மீண்டும் தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். விரைவில் நமக்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து தலைநகரில் முகாமிட்டிருக்கிறோம்.